ஹாய், இந்த சம் வந்து எப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு அந்த ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளை அந்த ரெண்டுலேயுமே நாலேஜ் இருந்தால் தான் அது போட முடியும். பட் ரொம்ப ஒரு சிம்பிளான கொஷின் என்னன்னா, an alpha particle is placed in an electric field EJ cap in which direction it will move. ஸோ கொஷின் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கலாம், பட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ஃபா பார்ட்டிகல்னால் என்னென்னா ஹீலியம் நியூக்ளை. ஹீலியம் நியூக்ளைனா நியூக்ளியஸோட சார்ஜ் என்ன? பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஜஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ்னு போடுறேன். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒய் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் டைரக்ஷனில் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருந்தது என்னென்னா, அது வந்து ஒரு ப்ளஸ் கியூலேருந்து மைனஸ் கியூ போகுது. அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ்லேருந்து நெகட்டிவ்லி சார்ஜ் போகிறதுக்கு அந்த லைன்ஸ் இருக்குல்ல, எலக்ட்ரிக் லைன்ஸு. ஸோ அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்படின்னா இது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போகுது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அண்டு இப்படி இருக்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் நீங்கள் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் வச்சிங்கன்னா, இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. திஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் will repel from this positive charge and it will attract by this negative charge. ஸோ அந்த பார்ட்டிக்கலும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஜே கேப்னு கொடுத்துருக்காங்க. ஜே கேப்னா நத்திங் பட் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஆப்ஷன் பி. தேங்க்யூ.